ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். குரு வக்ரம். வக்ர கிரகங்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் உண்டு. வக்ர கிரகங்களை இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் அப்படின்னா அதோட பலன்கள் முரண்பாடாகவும் மாறுபட்டதாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வக்ரம் அப்படின்னாக்கா சூரியனோட ஈர்ப்பு விசையிலேருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சுற்றி வரும்போது சூரியனோட இந்த கிரகம் தொலைவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கரெக்டாக சூரியனுக்கு 6, 7, 8 இந்த இடத்துல வரும்போது கிரகங்கள் வக்ரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு. அது 5ஆம் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 9ஆம் வீடு வரைக்குமே கூட அந்த வக்ர நிலைப்பாடுகள் தொடருது. சரி, அது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மாறுபாடாக வருது. அப்போ அந்த வீடுகளில், அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீடுகள்லேருந்து 6, 7, 8 வரும்போது கன்ஃபார்மாக வக்ரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிற பிளானட் பிளானட்டரி பொசிஷன் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு வக்ரமாக இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வக்ரம் பெற்ற கிரகங்கள் தான் கொடுக்க வேண்டிய பலன்களை கரெக்டாக கொடுத்துரும், அதில் மாற்று இல்லை. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன் காலதாமதம் அப்படின்னாக்கா ஈர்ப்பு விசையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய கிரகங்கள் தன்னோட சுய இயல்பில் தான் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சூரியனோட கண்ட்ரோலில் இருந்து இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ இந்த குரு, சப்போஸ் நம்ம குருவோட வக்ரத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த குரு என்னென்ன ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக வர்றாரு, அதாவது எந்த லக்னத்துக்கு அவர் எந்த அதிபதியாக வர்றாரு அப்படின்னா, இப்போ மேஷத்துக்கு 9 குறியூராக வராருன்னு வச்சுக்கோ. ரிஷபத்துக்கு பார்த்திங்கனாக்கா 8, 11 குறியூராக வருவார். மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதியாக வந்துடுவார். அப்போ அந்த உறவுகள் கண்ட்ரோலில் இருக்காது, அன்கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க சுய சிந்தனையோடு இயங்கக்கூடியவங்க, தன்னோட முடிவுகளை சுயமாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். குரு வக்ரம் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அவங்களோட குருவோட காரகத்துவங்கள் ஜாதகருக்கு நல்லபடியாக கிடைச்சிடும். புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ரமாக வரதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. குரு வக்ரம் அப்படின்னு வரதுனால தனப்பிராப்தம் அப்படிங்கிறது எவ்வளோ ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அதை கையாளக்கூடிய விதமும் நுட்பமும் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குரு வக்ரமாக இருந்தால் பணம் நிறையா வரும்னு அர்த்தம் இல்லை, பட் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் இவங்களது யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இவங்க குழந்தை வளர்க்கக்கூடிய விதம் குரு வக்ரமாயிடுச்சு. சூரியனோட ஈர்ப்பு விசையிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு குரு குழந்தையை வளர்க்கக்கூடிய விதம் பார்த்திங்கனாக்கா மாறுபட்டதாக இருக்கும். அதாவது குரு வக்ரமாகாத ஒரு ஜாதகம் குழந்தையை வளர்க்குறதுக்கும் குரு வக்ரமான ஒரு ஜாதகம் குழந்தையை வளர்க்குறதுக்கும் நிறைய யூனிக்னஸ் இருக்கும், நிறைய மாறுபாடுகள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய எஃபர்ட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தன்னோட அன்புக்கு அவங்க சரியாக இருக்காங்களா, தகுதி இருக்குதா அப்படின்லாம் பார்க்காம தன்னோட அன்பை குழந்தைங்க மேலே அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்களால் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா, மற்ற அந்த குரு வக்ரம் ஆகாத சார்ட் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டை விட இவங்க அதிக எஃபர்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்காக ரொம்ப மெனக்கடுறாங்க, குழந்தைகளுக்காக அதிக செலவினங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்துக்கிறது பெட்டர். 2 பேர் ஜாதகத்தில், அதாவது ஆண் பெண் 2 ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருக்குது, அதாவது அப்பா அம்மான்னு வந்துட்டாங்க அப்படின்னா 2 பேர் சார்ட்லேயும் குரு வக்ரமாக இருக்குது அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு சார்ட்டில் வக்ரமாக இருக்குது, ஒரு சார்ட்டில் வக்ரம் ஆகலை அப்படின்னா குழந்தைகள்னாலே வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ குழந்தைகளுக்காக பணத்தை செலவு பண்ணும்போது கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். குழந்தைகளுக்காகவே வாழ்க்கை முழு வாழ்க்கையும் இவங்க வக்ரம் பெற்றவங்க, குரு வக்ரம் பெற்றவங்க அவங்க அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். குரு வக்ரம் பெற்றவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. எதை செய்யலாம் எதை செய்ய வேணான்னு இவங்க ஒரு யோசனையை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே முடிவை தனக்கு எடுத்துக்கும் போது பார்த்திங்கனாக்கா அது மிஸ்மேட்ச் ஆகும், சரியாக இருக்காது, சரியாக முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ இந்த குரு வக்ரமானவங்க இந்த 2 விஷயத்திலும் கூடுதல் கவனத்தை, குழந்தை வளர்ப்புலையும்
முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துலையும் கூடுதல் கவனத்தோடு இருந்தாங்க அப்படின்னா இந்த குரு வக்ரம்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வக்ரம் பெற்ற இந்த குரு எந்த ராசியில் இருக்குது, அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவரும் கால் கொடுத்தவங்களும் யார், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த குருவோட நிலைப்பாடு அமையும். இந்த குரு வக்ரம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு வீடு கொடுத்த கால் கொடுத்தவங்க ஜாதகத்துக்கு நல்ல நிலையில் இருக்கும் போது இந்த வக்ரம் பெற்ற குருவால் நன்மையே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் குரு வக்ரமாக இருந்தால், எந்த கிரகம் வக்ரமாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக வலிமையானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது தனது ஆதிபத்திய பலன்களை தாமதப்படுத்தியும் காரக பலன்களை கரெக்டான டைம்லையும் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு புத்திரகாரகன் குரு, தனகாரகன் குரு வக்ரம் பெற்று இருக்கும்போது அவரோட காரக பலன்கள் அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.